இப்பெல்லாம் நிறைய பேர் பாண்டிச்சேரி வரவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, எங்களுக்கு ஒரு பீச் வியூல ரூம்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது ஃபீல் பண்றீங்க பீச் வியூல. அதெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப நம்ம இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, இங்க டோட்டலா பாத்தீங்கன்னா 12 ரூம்ஸ் இருக்குது. சோ இந்த ரூமோட ஸ்டார்டிங் பிரைஸே பாத்தீங்கன்னா வந்து 999 இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. அது வந்து 999க்கு இப்படி பீச் வியூல ரூம் கிடையாது ரொம்ப பெரிய விஷயம். சோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரொம்பலாம் தேடவே தேவை. சென்னை ஈசிஆர்ல இருந்து வரீங்களா, இல்ல வந்து ஹைதராபாத்ல இருந்து வரீங்களா, இல்ல நீங்க எங்க இருந்தாலுமே சரி, ஆரோவிலோட பஸ் ஸ்டாப்பிங் எங்கன்னு கேளுங்க. ஆரோவில் பஸ் ஸ்டாப்பிங் இறங்கி ரொம்ப தூரம் சுத்த வேணாம். அதுக்கு நேராவே ஒரு ரோடு வரும். ரோட்ல ஐ திங்க் வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் நீங்க வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வந்தாலே நம்மளோட பீச் ப்ராப்பர்ட்டி நீங்க பார்க்கலாம். இங்க இருந்து பாருங்களேன். இங்க இருந்து பார்த்தாவே உங்களுக்கு பீச் தெரியும். ரொம்பலாம் நீங்க நடக்க தேவையில்ல. இறங்கி கீழே இந்த ப்ராப்பர்ட்டி விட்டு இறங்கி போனாலே உங்களுக்கு பீச் தான் வந்து. சோ இப்படி ஒரு பீச் வியூ ப்ராப்பர்ட்டி தான் நமக்கு வீடியோஸ் எடுக்கலாம் வந்திருக்கிறோம். பிரைஸ்மே பாத்தீங்கன்னா 999 தான் இருக்குது. 999 கொடுக்குறாங்க. சோ ரூமோட விஷயம் எப்படி இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்க. சோ அதையும் நான் உள்ள போய் உங்களுக்கு காட்டுறேன் நானு. சோ நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு அந்த 999 ரூம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரூமா உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் நானு. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா இந்த ரூமே பார்ப்போம். இந்த ரூம் நீங்க சூஸ் பண்ணது இங்க ஒரு இந்த ஃப்ளோர்ல ஒரு 3 ரூம் இருக்கு. இங்க நீங்க பார்க்கும்போது பீச் வியூவே பார்க்கலாம். இந்த ரூம்ல இருந்தே உங்களுக்கு அந்த பீச் வியூ தெரிய வந்து பார்க்கும்போது ஒரு சில நைட்ல அந்த வியூ எல்லாம் பார்க்க நல்லா இருக்கும் ஒரு ஈவினிங் டைம்ல வந்து. சோ இந்த ரூம்லயே பாத்தீங்கன்னா ஒரு குரூப் நீங்க 2 பேர் வந்தாலும் கப்புள் வந்தாலும் தங்குறதுக்கு ரூம் இருக்குது, குவார்டர் ஷேரிங் இருக்குது, பிளஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃபுல் ஷேரிங் ரூமே இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு 1 2 3 4 5 6 7 பேர் டு 8 பேர் வந்து தங்கறதுக்கு ரூம்ஸ்மே இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ பீச் வியூல ரூமுமே இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா ஏசி வித் நான் ஏசியுமே இருக்குது. ஏசி ரூம்ஸ் தான் நம்ம நிக்கிறோம். நான் ஏசி ரூம் வேணாலும் உங்களுக்கு நான் ஏசி ரூமே இருக்குது. ஓகேவா? அப்படி அதை தாண்டி இந்த ரூம்ல ஒரு சில ஸ்பெஷலா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி டிவி. ஸோ உங்களுக்கு வந்து காமனான ஒரு பாத்ரூம். ஸோ அந்த என்னென்னா பேசிக்கா என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சீப்பாலாம் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு கொடுக்குறாங்க சீப்பா இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. ஒரு காமன் ஒரு ஃபெசிலிட்டிஸ் என்ன இருக்குமோ அது எல்லாமே விஷயம் இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது சூப்பரான ஒரு சில விஷயம். எனக்கு பிடிச்சது என்னன்னா ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா வந்து கோகனட், அதாவது தென்னை மர தோப்பு, அப்படியே ஆப்போசிட்ல பீச்சு, அந்த வியூவே பார்க்க ஒரு நல்லா இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படியே நீங்க இல்ல நம்ம மோஸ்டா பாண்டிச்சேரிக்கு வந்து வெளியே தான் சுத்துறோம், சுத்தி வந்து டயர்டா படுக்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பெட் ஜோனே இருக்குது. ஓகேவா? ஸோ இதோட நம்பர் உங்களுக்கு கீழே வேணா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மோஸ்டா எல்லா ரூமே இப்படிதான் இருக்கும். ஒரு செட்டப் எல்லாமே இப்படிதான் இருக்கும். அதனால எல்லா ரூமே காட்டணும் எனக்கு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? உங்களோட பைக் அண்ட் கார் பார்க் பண்ணதுக்கு நான் வெளியே இடம் காட்டுறேன். உங்களுக்கு அந்த மெயின் இடம் தெரியுது. அங்கதான் நீங்க மேஜரா நீங்க பைக் அண்ட் கார்ல வந்தீங்கன்னா இந்த ரோடு வழியா வந்துருவீங்க. இதான் அந்த ஆரோவில் ஸ்டாப்பிங். அதுதான் வந்து அந்த ரோட்ல இறங்கி இப்படி உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கார் அண்ட் பைக் பார்க் பண்றதுக்கு கீழே இடம் இருக்கும். இல்ல பஸ்ல தான் வரீங்கனாலும் சரி அங்க நீங்க இறங்கியே வரலாம். இது கீழே பாத்தீங்கன்னா இந்த இருக்கு இதுல இடம். ஸோ அங்க இதுல லைன் ஃபுல்லாவே நம்ம வந்து நீங்க பெரிய வேன் வந்தாலுமே சரி, இல்ல கார்ல வந்தாலுமே சரி, இல்ல பைக் வந்தாலுமே சரி, நிக்கிறதுக்கான இடம் உங்களுக்கு வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. ஒன் செகண்ட் உங்க பைக்கே உங்களுக்கு காணா போகுதுன்னு வைங்களா, அவ்வளவு சீக்கிரம் காணா போகுது. ஏன்னா இந்த இடம் பாத்தீங்கன்னா டெட் எண்ட்ல இருக்குது. இதை தாண்டி தான் வெளியே போய் ஆகணும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ரூம்லயே பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. லைக் உங்களுக்கு நைட்ல ஏதாவது ஃபுட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஆரோவில் ஸ்டாப்பிங் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோவில் அதாவது வந்து சைனீஸ் ஃபுட்டுமே இருக்குது, பிளஸ் அமெரிக்கன் ஃபுட்டுமே இருக்குது. நம்ம தமிழ்நாடோட ஸ்டைல்ல தலப்பாக்கட்டி பிரியாணி, அந்த மாதிரி எல்லா ஸ்டைலுமே உங்களுக்கு வந்து ஃபுட்ஸ் இருக்குது. அப்படியே நீங்க போனா அந்த பக்கம் போனா ஆரோவில், இல்ல இந்த பக்கம் போனா ஒயிட் டவுன். ஸோ நீங்க சுத்தி பார்த்துட்டு ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரலாம். ஓகே மக்களே, ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் உள்ள உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க. அது வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பரா கொடுத்துக்கிறோம், கால் பண்ணி உங்க ரூமை புக் பண்ணீங்க. ஓகே சோ நீங்க அங்க 5 பேர், அங்க 7 பேர் தங்குற மாதிரி காட்டியிருப்பேன். நீங்க ஒரு 5 பேர் தங்குறீங்களா? சோ இந்த ரூம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 3 பேர் தங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ரூம் பாத்தீங்கன்னா ட்வின் ஷேரிங் ரூமுங்க. சோ நீங்க 2 பேர் வரீங்க, இல்ல நீங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலி ஒரு கிட்ஸோட வரீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரூம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே தாண்டி பாத்தீங்கன்னா இந்த ரூம்லயே உங்களுக்கு வந்து அட்டாச்சபிள் பாத்ரூம் வித் டிவி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்றும் இல்லை, இதுக்கு மேலே நீங்க போனாலே பீச் வியூமே பார்க்கலாம். ஸோ பீச் வியூ தான் உங்களுக்கு எக்ஸாக்டா வேணும்னா நீங்க கால் பண்ணி சொல்லிட்டே வாங்க, ப்ரோ எனக்கு பீச் வியூல ரூம் வேணும்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்காக ரூம்ஸ் புக் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இந்த மாதிரி ஆக்சஸ் உள்ள உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க. அது வரைக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பரா கொடுத்துக்கிறோம், கால் பண்ணி உங்க ரூமை புக் பண்ணீங்க. ஓகேவா? பாய்.